திருபுவனை பகுதியில் முஸ்லிம் சமூகத்தினருக்கு ஏற்ப தனியாக இடுகாடு ஒதுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கோரிக்கை விடுத்துள்ளது. திருபுவனை முஸ்லிம் சமூகத்தினருக்காக 2015ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட இடுகாடு நிலம் தாழ்வான பகுதியில் இருப்பதால் மழைக்காலங்களில் கல்லறைக்குள் நீர் புகுந்து சிரமம் ஏற்படுவதாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சினை 10 ஆண்டுகளாக நீடித்து வருவதாக கூறிய அமைப்பின் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து மனு அளித்தனர். பயன்படுத்த ஏற்ற உயரமான அரசு புறம்போக்கு நிலத்தை முஸ்லிம் சமூகத்திற்காக உடனடியாக ஒதுக்கி நீண்டகால கோரிக்கைக்கு நிரந்தர தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரி அருகே நடைபெறும் திருமண விழாவில் பங்கேற்க வருகை தந்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள பட்டானூர் பகுதியில் அமைந்துள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் மகாலில் நடைபெற்ற திரைப்பட இயக்குநர் கௌதம் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க வருகை தந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், வானூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கௌதம் ஆகியோர் தலைமையில் கோட்டக்குப்பம் பகுதியில் சாலையின் இருபுறங்களிலும் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான திமுக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். உப்பளம் தொகுதியில் 5வது முறையாக வெற்றி பெற வைத்த தொகுதியின் மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் வீடு வீடாக சென்று லட்டு வழங்கி நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் 5வது முறையாக ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த தொகுதி மக்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் அவர்கள் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உப்பளம் தொகுதி வீரர்வெளி வார்டு பகுதியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அவர்கள் வீடு வீடாக சென்று மக்களை நேரில் சந்தித்து லட்டு வழங்கி நன்றி கூறினார். அப்பொழுது உப்பளம் தொகுதியின் இழந்த பெருமையை மீட்டெடுக்கவும் உப்பளம் தொகுதியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் என் மீது நம்பிக்கை வைத்து சட்ட ரீதியாக பணி செய்யும் உரிமையை எனக்கு வழங்கிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து உப்பளம் தொகுதி முழுவதும் மக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து நன்றி தெரிவிக்க உள்ளார். இந்நிகழ்வின் பொழுது மாநில துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, வீரர்வெளி ரவி, மாநில சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் ரஃபீக், மாநில இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர்கள் முகமது இஸ்மாயில், வடிவேல், மாநில அமைச்சர் ஓட்டுநர் அணி துணை செயலாளர்கள் கிருஷ்ணராஜ், முகமது ரியாஸ், பாஜகவை சேர்ந்த கணேசன், சார்லஸ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஆர்வி நகர் மொட்டத்தோப்பு பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அப்பகுதிக்கு சென்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் அப்பகுதி மக்கள் சிமெண்ட் சாலை அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து மக்களின் கோரிக்கையை ஏற்ற எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி உடனடியாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்தார். தற்பொழுது அந்த பகுதியில் சாலை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் மூலம் நீண்டகால கோரிக்கை நிறைவேறியதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்து எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு நன்றியை தெரிவித்தனர். மேலும் புதிய சாலை உயரமாக அமைக்கப்பட்டதால் அப்பகுதியில் உள்ள கோவில் தாழ்வாக நிலையில் இருப்பதாகவும் மழைக்காலங்களில் மழைநீர் கோவிலுக்குள் புகுல் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். எனவே கோயிலை சீரமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். காரைக்காலில் கட்டப்பட்டு வரும் ஜிப்மர் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை புதுச்சேரி அரசின் அமைச்சர் ராஜசேகரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காரைக்காலில் அமைந்துள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தை அமைச்சர் ராஜசேகரன் காரைக்கால் மாவட்ட பாஜக நிர்வாகிகளுடன் இணைந்து பார்வையிட்டார். முதலில் செயல்பாட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் பார்வையிட்ட அமைச்சர் கல்லூரி இயக்குநர், முதல்வர் மற்றும் பேராசிரியர்களை சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து கல்லூரி வளாகத்திற்கு அருகில் கட்டப்பட்டு வரும் புதிய மருத்துவமனை கட்டிட பணிகளையும் ஆய்வு செய்தார். அப்பொழுது கட்டுமான பணிகளின் முன்னேற்றம் குறித்து மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகள் அமைச்சருக்கு விரிவாக விளக்கம் அளித்தனர். இந்த ஆய்வில் பாஜக காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செயலாளர் துரை சேனாதிபதி, திருநள்ளாறு தொகுதி தலைவர் பாலமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் தலத்தெரு பகுதியில் அமைந்துள்ள பழமையான தூய அந்தோனியார் ஆலயத்தின் அலங்கார தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோனியாரை தரிசித்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்.
காரைக்கால் தலத்தெரு தூய அந்தோணியார் ஆலயம் பல ஆண்டுகால வரலாற்று சிறப்புமிக்க வழிபாட்டு தலமாக இருந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயத்தை புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்து புதிய ஆலயத்தின் 1ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் சிறப்பு திருப்பலிகள், ஜெப நிகழ்ச்சிகள் மற்றும் ஆன்மீக வழிபாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. மேலும் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்கள் மற்றும் மின்னொளி அலங்காரங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அந்தோணியாரின் திருஸ்வரூபம் எழுந்தருள செய்யப்பட்டு தேர்பவனி தொடங்கியது. ஆன்மீக குருமார்களான பன்னீர்செல்வம், சாமுவேல் மற்றும் கோட்டுச்சேரி பங்கு தந்தை ஆரோக்கிய ஜான் ராபர்ட் ஆகியோர் புனித அந்தோணியாரின் திருஸ்வரூபத்தை மந்திரித்து ஆசிர்வதித்தனர். பின்னர் மின் விளக்குகளால் ஜொலித்த அலங்கார தேர்பவனி ஆலயத்தை சுற்றியுள்ள முக்கிய வீதிகள் வழியாக பக்தி முழக்கங்களுடன் நடைபெற்றது. இந்த தேர்பவனியில் தலத்தெரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள், கிராம முக்கியஸ்தர்கள், பங்கு மக்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியாரை தரிசித்து குடும்ப நலன், அமைதி மற்றும் வளமை வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியை சேர்ந்த மூத்த ஓவியரும் கலைமாமணி விருது பெற்றவருமான குமார் தண்ணீரில் வரையப்பட்ட வித்தியாசமான விஜய் ஓவியத்தின் மூலம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. முதலியார்பேட்டையை சேர்ந்த ஓவியர் குமார் 1980களில் இருந்தே ஓவியத்துறையில் தனித்துவமான அடையாளத்தை பதித்தவர். அக்காலகட்டத்தில் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன், பிரபு, டி. ராஜேந்தர் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்களின் பிரம்மாண்டமான கட் அவுட்டுகளை வடிவமைத்து புகழ்பெற்றவர். அவரது கலை படைப்புகள் புதுச்சேரி மட்டுமன்றி தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு தண்ணீரை ஓவிய களமாக கொண்டு மிக தத்ரூபமாக விஜயின் உருவப்படத்தை வரைந்துள்ளார். இந்த வித்தியாசமான கலைப்படைப்பு அவரது ஓவியக்கூடத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. தண்ணீரில் உருவாக்கப்பட்ட இந்த ஓவியம் கலை ஆர்வலர்கள் மற்றும் விஜய் ரசிகர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏராளமானோர் நேரில் வந்து ஓவியத்தை பார்வையிட்டு ஓவியர் குமாரின் திறமையையும் கலை நயத்தையும் பாராட்டி செல்கின்றனர். தனித்துவமான கலை வெளிப்பாட்டின் மூலம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ள கலைமாமணி குமாரின் இந்த முயற்சி சமூக வலைதளங்களிலும் கவனத்தை பெற்று வருகிறது. புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகர் தேர்தல் ஜூலை 2ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமியுடன் அமைச்சர்களாக என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாஜக சார்பில் நமச்சிவாயம், ராஜசேகர் ஆகியோர் பதவியேற்றுள்ளனர். அவர்களுக்கு இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. ஓரிரு நாட்களில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படும் என தெரிகிறது. இந்த நிலையில் வரும் ஜூலை 2ஆம் தேதி சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய சபாநாயகர் தேர்வுக்கு பிறகு ஜூலை 9ஆம் தேதி சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் கவர்னர் கைலாஷ்நாதன் உரையாற்றுகிறார். தொடர்ந்து கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறுகிறது. ஜூலை 16ஆம் தேதி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம், மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெறுகிறது. தேர்தலுக்கு முன் புதுவை சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி 5 மாத செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். தற்பொழுது சட்டசபையில் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்து சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரத்தை உறுதி செய்து மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் பொழுது மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நேரடியாக பார்வையிட்டதுடன் அந்த தரத்தை உறுதி செய்வதற்காக உணவையும் சுவைத்து பார்த்தார். மேலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவின் தரம், ஊட்டச்சத்து மற்றும் உணவு தயாரிப்பு முறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மதிய உணவில் பயன்படுத்தப்படும் அரிசி, காய்கறிகள், மூட்டைகள் உள்ளிட்ட பொருட்கள் தரமானவையா என்பதையும் ஆய்வு செய்து உறுதி செய்தார். இதேபோன்று ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளிலும் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்து அவ்வப்போது தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு கண்காணிக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தெரிவித்தார். ஆசிரியர் பணி நியமனத்தின் பொழுது ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை மதிப்பெண் அளிக்கும் வகையில் அரசாணையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பால சேவிகாக்கள், கணினி அறிவியல் பயிற்றுநர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி இந்த ஆண்டு துவக்கத்தில் தொடர் போராட்டம் நடத்தினர். ஆனால் அரசு இவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் ஓராண்டு பணி நீடிப்பு வழங்கியுள்ளது. இவர்களுக்கு ஆசிரியர் பணி நியமனத்தின் பொழுது முன்னுரிமை மதிப்பெண் அளிக்கும் வகையில் அரசாணையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கவர்னர் உத்தரவின் பேரில் பள்ளி கல்வித்துறையின் சார்பு செயலர் வெர்பினா ஜெயராஜ் ஆணை பிறப்பித்துள்ளார். அரசு பள்ளிகளில் தற்காலிகமாக பணியாற்றிய அனுபவமுள்ள ஆசிரியர்களுக்கு அவர்கள் பணிபுரிந்த ஒவ்வொரு முழு ஆண்டிற்கும்
1% அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் வரை 5% முன்னுரிமை மதிப்பெண் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் 4வது குறுக்கு தெரு மற்றும் 45 அடி சாலையில் உள்ள வாய்க்கால்கள் குப்பைகள் மண் மற்றும் செடிகளால் அடைத்துக் கொண்டு துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோ சார்லஸ் மார்டினும் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் அடிப்படையில் வாய்க்கால்களில் ஏற்பட்டிருந்த அடைப்புகள் அகற்றும் பணிகள் இன்று மேற்கொள்ளப்பட்டு முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டது. புகார் தெரிவித்த மறுநாளே அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்ததுடன் வாய்க்கால் சுத்தம் செய்யப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்த எம்எல்ஏ ஜோ சார்லஸ் மார்டினுக்கு நன்றியையும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் 4 பேர் மோசடி கும்பலிடம் 1,14,000 ரூபாயை இழந்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் ஃபேஸ்புக் மூலம் நண்பராக பழகிய அடையாளம் தெரியாத நபரின் பரிந்துரையின் பேரில் பர்னிச்சர் ஆர்டர் செய்துள்ளார். பின் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் பர்னிச்சரை டெலிவரி செய்ய முன்பணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதையடுத்து அவர் 96,000 ரூபாயை செலுத்திய நிலையில் ஆர்டர் செய்த பொருள் வீட்டிற்கு வரவில்லை. அதன் பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல புதுச்சேரியை சேர்ந்த பெண் 7,800 ரூபாயும், முத்திரையார்பாளையத்தை சேர்ந்த பெண் 5,000 ரூபாயும், புதுச்சேரியை சேர்ந்தவர் 6,000 என 4 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 1,14,800 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கூனிமேடு முத்துமாரியம்மன் பொன்னியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த கூனிமேடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன், ஸ்ரீ நவகிரகம் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி காலை 7 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை மற்றும் பிம்ப சுத்தி ரக்ஷா பந்தனம் நடைபெற்றது. காலை 9:15 மணிக்கு யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் சிம்ம லக்னத்தில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம், ஸ்ரீ நவகிரக மகா கும்பாபிஷேகம் மற்றும் விமான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலஸ்தான ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மற்றும் பரிவார மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகமும் தீபாராதனைகளும் நடைபெற்று பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கூனிமேடு மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.